ஹலோ கைஸ், வெல்கம் டு லவ்லி பை கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா கிரானி 2. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் சீசன் அதை கிரானி 1 போட்டிருப்போம். வேணா போய் பாருங்கள். சரி, எங்கேயோ போட்டு அடைச்சி வச்சுட்டாங்க. இதில் 2 பேர் இருப்பாங்க நான் கேள்விப்படுகிறேன். ஒன்று கிரானியே, ஒன்று நினைக்கிறேன்னா. ஆஹா, அவனை பற்றி தான் பேசியிருந்தேன். அவனே முன்னாடி வரான். ஓகே, மேலே ஏறி போய் தப்பிச்சு பார்ப்போம். ஓய், என்னடா இது செயின் கட்டாரு. இதில் என்ன இது? என்னடா போட்கியா? கிரானியா? ஏய் கிரானி, எப்படி இருக்க? அப்போ விசாரிச்சுட்டு போல தான் நான் வந்தேன். சரி விடுங்க, இன்ட்ரோவை போட்டுருவோம். ஓகே, வந்தோடனே சாவடிச்சிட்டா. டே 2 வந்துடுச்சு. இப்போயாச்சும் என்னச்சும் பண்ண முடியுமா பார்ப்போம். இவன் வேறு இப்போ ஆமாம் மாதிரி எஞ்சிக்கிறான் போதியமா. டக்குன்னு முடிச்சான். நான் வந்து ஃப்ளைட் எஸ்கேப் பண்ண போகிறேன் இந்த வாட்டி. ஏன்னா இதில் 3 எஸ்கேப்பு: டோரு, போட்டு, ஃப்ளைட் எஸ்கேப் தான் எனக்கு இப்போ பண்ணலான்னு தோணுது. ஏன்னா பறந்துனே போயிடலாம் ஜாலியாக. அதுக்கு தேவையான செயின் கட்டுற அளவுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா இது கறியெல்லாம் இருக்குது. அவ்வளோ படம் இருக்குது அந்த இதில். ஓகே, இது கீழே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். என்னடா இதுவே சரி பண்ணினுக்குது. இப்போ உள்ள ஃபியூல் கேன் இருக்குது. ஏய் என்னயா சுற்றி நம்மளே பிடிக்க வராவ. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டுக்கும் யூஸ் ஆகும், ஃப்ளைட்டுக்கும் யூஸ் ஆகும். இது இங்கேயே போட்டு வச்சுருவோம். ஐயோ வராலே சரி. குனியம் இல்லைன்னு வச்சு அடிச்சிட்டாவ. அவங்களா தேட்டரியே வந்துடுச்சு. வந்தோடனே இப்படி அடிச்சு சாவடிச்சு நீர். உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருக்கா? ஆமாம், நீங்கள் எப்படி பண்ணுறீங்களேம்மா? வந்த கிரானி தான் நம்மளை போட்டு அடிச்சுனுக்கிறா. அந்த கிரானா ஒரே தடவை பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒன்றும் தெரில. ஆளையே காணா போயிட்டான் அவன். ஓகே, என்னாச்சும் இருக்கா? நம்ம எல்லா இடத்துலையும் தேடி வைப்போம். என்ன டோர்ரா இது? இந்த ஊரில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இதில் இதுவும் ஒன்றும் இல்லை. இது அது என்னடா போட்டுக்கு தேவைப்படுது. அதில் நம்ம போட்டோ எஸ்கேப் பண்ண போகிறதில்ல. டேய் ஷோ, என்னடா அடிச்சு சாவடிச்சு நீரிங்க என்ன? ஆஹா, டே 4 வந்துடுச்சு. வந்துட்டு டக்குன்னு கேமை முடிச்சுட்டு போகலாம். வந்தால் 2 பேர் மாட்டு கத்தில் போட்டு என்ன அடிச்சு நீரிங்க. கொஞ்சமாச்சும் மனசை வச்சுட்டு விட்டு வைங்களா. நான் இதை முடிச்சுட்டு தப்பிச்சிடாடா போயிடுவேன். கொஞ்சமாச்சும் விடுங்களா. பேச்சு மேலே போவோம். எவனும் வரக்கூடாது. இன்னும் டக்குன்னு தேடி ஆகணும் எல்லாத்தையுமே. இது உள்ளேறவர் அதெல்லாம் நம்மளுக்கு கண்டு தேவையில்ல. வேறு அங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே ஒரு டோர். பாத்ரூமா இது? கதவை முடிப்பான். ஓகே, என்னடா இது ரத்த கதையாகுது. மேலே ஏற டோர் இருக்குது. வா, ஃப்ளைட் கீ. ஓகே, நம்மளுக்கு ஃப்ளைட் கீ கிடச்சிச்சு. இந்த படத்தை வச்சு என்ன பண்ணுது? என்ன பாத்ரூமா இது? ஐயோ பார்த்துட்டாலே. இவ வேற ஒரு தொல்லை பிடிச்சவ கிரானி. கிளவியே ஒன்று வச்சுக்கிறேன். இவனோட பாட்டு போய் டான்ஸ் ஆடினான் ஜாலியா. என்னடா ஸ்டெப்பு அது? என்ன ஸ்டெப்புடே தெரியல. ஐயோ இது திறக்க மாட்டுது. ஐயோ, இதை போய் ஒழிச்சுப்போம் ஃபஸ்ட்டு போயிடுச்சோம். இது இங்கேயே கலாட்டம். பெட்டு மேலே போடலாம், சவுண்டு கேட்காமல் இருக்கும். ஓகே, என்னடா ஒன்றுமே எல்லாத்துக்கும் ஏன்டா வச்சுருக்கீங்க இதெல்லாம்? ஐயோ, ஒன்றுமே இல்லை. இந்த கதவுல வச்சு நினச்சிருக்கான், போய் பார்ப்போம். இது உள்ளலாம் நினச்சிருக்குமா? ஐயோ, இவ வேற இங்கேருந்தா வராளே தெரியலையே. கரெக்டாக நம்மளுக்கு முன்னாடியே என்னடா 2 பேரும் என்ன போட்டு துரத்து நிற்கிறீங்க? ஐயோ ஓடுறா லதா, ஓடுறா. போய் இல்லை வரான் போய் இதில் ஒழிஞ்சிப்போம். இப்போ போயிட்டான் உங்களுக்கு. இல்லை கிரானி வருது. என்னயா இது இப்படி பண்ணுறீங்க? போயிட்டா. இதுக்கு மேலே உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆகிடுறேன். ஏன்னா ஒரு பொருளாம் தேர்த்துக்குள்ளார விடிஞ்சிடுச்சு. எப்போ
இங்கே ஒரு இது இருக்கும், அதை திறந்து விட்டுதான் போகணும். இல்லைன்னா அங்கே தண்ணி ஆண்ட ஒரு அதான் ஒத்தக்கண்ண ராசிச்சா மாதிரி ஒருத்தவங்க இருப்பான் ஆட்டோ பஸ் வச்சுன்னு. ஆட்டோ பஸ்ஸு ஒத்தக்கண்ண ராசிச்சான் ஏதோ அதெல்லாம் பார்த்துப்போம். ஓகே, அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்கும். கிராணி ஒன்றில் நம்ம பெருசாக ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா? அவன் இங்கே இப்படியா அங்கே போனா வேற தொல்லை குத்துனுங்கிறா. இந்த வீட்டையே நான் ஒரு ஐயோ விட்டுருக்கடா, கிராணி மட்டும் வந்து கூட இருக்க நான் வரல. அப்படியே சுற்றின்னு ஓடிடுவேன் அப்படியே. ஐயோ இவங்க தொல்லை பெரிய தொல்லையாகுது. ஃபஸ்ட்டு கன்னை எடுத்து இவங்கள போட்டு வரணும்பா. ஃபஸ்ட்டு கன்று வேறு கிடைக்க மாட்டேது. என்ன இந்த படம் என்ன இல்லை தேவைப்படும் நம்மளுக்கு, அதெல்லாம் இங்கேயே போட்டு வச்சுருவோம். இது உள்ள இது இந்த திறக்கிற பொழுது தேவைப்படுது. கைடு அதெல்லாம் தேவைப்படும் நம்மளுக்கு. இது உள்ள இது ஓ வெப்பன் கீ. என்னையாடா போட்டு அடிச்சிங்க? இதுங்கடி உனக்கு இருக்கு. ஃபஸ்ட்டு கிராணியை சுடுவானா தென்னை கிழவனா சுடுவானா? இங்கே இருக்கீங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போய் நான் கன் எடுத்துன்னு வந்துடுவேன். அப்புறம் 2 பேர் சுட்டு விளாட்லாம். ஓகே, இது உள்ள போவோம். இந்த சவுண்டு வேறு கேட்டுச்சு, அதுக்குள்ளே கிராணி வந்துடக்கூடாது. ஐயோ இதில் போய் ரைஸாக ஒழிஞ்சுப்போம். இங்கே பார்த்துறார. ஐயோ கிழத்தி கிழவி கண்டுபிடிச்சிட்டா. ஆஹா லாஸ்ட் டே. இப்போ தான் நம்ம பார்த்து விளாட்ணும், இல்லைன்னா நம்மளை முடிச்சு விட்ருவா அவ. ஓகே, இப்போது 2 பேரும் வந்துடுவோம். ஃபஸ்ட்டு அந்த கன்னை எடுத்து 2 பேரும் போட்டு தள்ளிடுவோம். அப்போ தான் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும். இந்த இது உள்ளதான் கன்று. ஃபஸ்ட்டு எங்கே அந்த கீயை காணும். கீ எங்கடா? கீ எங்கே போச்சு? ஓ அங்கே தான் செத்தனா? அப்போ என் கீ நூறு அப்படி ஏத்தாச்சு. போ கிராணி. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. நம்ம முன்னாடியே கரை சாத்திட்டோம், இல்லைனா இங்கேயே பிடிச்சி விட்டு லாஸ்ட் டேன்னு அமுச்சு விட்ருப்பா. அங்கே வரா பார்த்தீங்களா தெரியல சைடில் இருந்தா. இப்பயே கன் எடுத்து போடுறேன், லோட் பண்ணி போயிடுங்க. கிராணி இங்கே வா கிராணி. இங்கே போனேன், ஆளையே காணும். வந்தடா ஒரே போடுவேன். ஓகே, இவ வர்ற மாதிரி தெரில. இவ வராளா வரமாட்டாளா? அப்படியே போவோம் சுற்றி பார்ப்போம். ஆஹா இந்த ஓகரா கிளவி ஹெட் ஷாட். என்னடா இது பேப்பர் மாதிரி பறக்கிறா. கிளவி அடிச்சோடனே கிளம்பு இருக்கும் வருமே. கிளவா இங்கே இருக்கே கிளவா ரூம் உள்ள ஏரியா. நாளையே காணும். கிளவா இங்கே இருக்க. உன் பொண்டாட்டியை கொண்டுட்டேன். இங்கே சீக்கிரம் வா. இங்கே பாருக்க நீ தெரிஞ்சு அவன் பொண்டாட்டிக்கிட்ட தான் போயிருப்பான். ஒரு புல்லட்டை லோட் பண்ணிக்கலாமா? இதை லோட் பண்ணினே போடுவான். கிளவா எங்கே இருக்க கிளவா? இவனுக்கே டைம் வேஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான், அவருக்கு ஒரு போடு. ஓகே, கன் இங்கேயே கிடையாது. சாவி ஏற்றுப்போம். ஏன்னா மேலே போகிறதுக்கு இந்த கீ தேவை. ஒரு டோர் லாக்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு இதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதுதான் தலைவன் கழுத்துலேயே கட்டின சுற்றுவான். ஏன் தெரியுமா? உள்ளே ஒரு கேமராவே வச்சுருப்பான். இதை வச்சு தான் தலைவன் நம்ம எங்கெங்கே போகிறோன்னு கண்டுபிடிச்சி கிராணிக்கு சொல்லணுமா. ஐயோ 2 பேர் பெரிய திட்டத்தை தான் போட்டுக்கிறாங்க. கன்னை எடுத்து வந்துடுவான். அதுக்கப்புறம் கன்னை எடுத்து நம்மளை போட்டுற போகிறான். அவனை போட்டனு எல்லாத்தையும் டக்குன்னு முடியணும். ஒரு பொருளையும் முடிக்கிறதுக்குள்ளார எவ்வளோ கஷ்டமாகுது. இது என்னடா இது? டோர் லாக்கா? யார் எதுக்குலாம் யூஸ் ஆகும் தெரில. இது உள்ளன இது ஒன்றும் இல்லை. இதெல்லாம் எதுக்கடா வெறி காலியாகிறதுக்கு வச்சுக்கிறீங்க? தூக்கி கலாசங்கடாத வச்சுன்னு சுற்றி நிற்கிறீங்க. எப்பனிக்கு போட வச்சோம். பாத்ரூமில் என்ன இது? ஹெலிகாப்டர் கீ. இதெல்லாம் எடுத்துன்னு போய் ஷோஃபாவில் போட்டு வச்சுக்குவோம். டக்குன்னு மேலெலாம் வந்து இன்னும் ஒரு பொருளை எடுத்துன்னு இது கடுப்பாக இருக்கும். அதான் எல்லா பொருளையும் பஸ் எடுத்துப்போம். கைடை எடுத்து படிச்சுப்போம். படிச்சியாச்சு கைடை.
கன் இங்கே கலரணும். லோட் பண்ணியே வைப்போம். இது கிராணி வந்துச்சுன்னு காட்டுது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு அவனுக்கு சத்தத்தை போட்டு வர வைப்போம். கிராணி சிக்கன் பீஸ்லாம் கிடையாது. லெக் பீஸை வச்சு யாரும் அவிக்காமல் வச்சுக்கிறா. இல்லைண்ணா ஒயர் கட்டை இருக்குது. ஒயர் கட்டை எடுத்துப்போம். டக்கு டக்குன்னு போய்ட்டு அதையும் அங்கே போட்டு வந்துடும். மேலே ஒரு செயின் வேறு இருக்கும். அது கன்று வர தேவை. என்னடா நீங்கள் உள்ளே என்னடா உள்ளே போக மாட்டேற. அவ்வளோதான் வந்தாச்சு. கன்னியும் போய் எடுத்துன்னு வந்துடும். கன்னை காணும். சரி ஃபோட்டோ வச்சு எடுத்துன்னு போய் வைப்போம். அங்கே தான் வைக்கணும். 3 ஃபோட்டோவையும் எடுத்துன்னு வந்து வச்சாச்சு. இங்கேயே பிரச்சனை இல்லை. இந்த வழியாக தான் ஃப்ளைட்டு வழிக்கே போகணும். அடுப்புங்க. அங்கே ஐயோ அது கிளவி இங்கே என்ன பண்ணுற நீ? ஐயோ என் கண்ணு கீழே. ஐயோ அப்படியே நைஸாக பார்ப்போம் ஒரு கலான்னு. இங்கே காணும் அவரை. ஏய் கிளவி இப்படியா பார்ப்போம் முடிஞ்சா. அப்படியே நம்ம நைஸாக ஓடிடுவோம். இங்கே பார்ப்போம் போகிறாளான்னு. போயிட்டா. கதவை சாத்திட்டுலாம் போகிறா. நைஸாக அவ்வளோதான் போயிட்டா. இப்போ நம்ம இறங்கி போய் ஃபோட்டோ எடுத்துன்னு வந்துடும். ஃபோட்டோ இதோ இருக்குது. இங்கடா எடுக்குங்கள. ஏற்றாச்சு. போய் மேலே ஏறிப்போம். ஆஹா 10% சார்ஜ் இருக்கா. வழங்கிடும். டக்குனு நான் அந்த கேமை முடிச்சாதான் என் ஃபோன் வச்சு சார்ஜ் போட முடியும். இன்னும் ஒரு ஃபோட்டோ வந்து அங்கே ஒரு ஷோபா இருந்துச்சு. பெட்டு அங்கே தான் கலந்தது. இது பாருங்கள் அவன் முகம். அவனுக்கு கண்ணு ஒரு பக்கம் கோணையாக இருக்கும் பாருங்கண்ணா. அதுதான் சிரிப்பாகும் வேறு. கிளட்டு கிளவியும் நம்மளை போட்டு சாவடிக்கிறாங்க. அவங்ககிட்டே போகக்கூடாதுன்னா நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். இன்னும் இருக்கிற டேப்பு அந்த இதுக்கு யூஸ் ஆகும். எதுக்கு இந்த சைடு வச்சுருந்தேன். இந்த சைடு டோரு திறந்துக்கலாமே. இங்கேயே போட்டு வைப்போம். இது உள்ள நடக்குது. அந்த போட்டோட வீடு அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இதை மூடி வச்சிடும். உள்ளே நினச்சிருக்கா இங்கே இல்லை ஒன்றும் இல்லை. போய் ஒரு பொருள் எடுக்க வேண்டியாகுது. அதெல்லாம் நம்ம அடியில் தான் போகணும். பெட்ரோலையும் எடுத்து வச்சுப்போம். ஏறாங்க கிளம்ப தானே அது பார்த்துட்டான். இவன் வேற ஒரு தொல்லை ஊற்றுனேன். செவத்து பையங்க அவனுக்கு அத்தத்தில் காரே கேட்காது. அவன் அங்கே தான் இருப்பான். நம்ம நைஸாக எப்படி ஓடிடும். அதில் போகிறான் பார்த்தீங்களா. இப்போ நைஸாக ஓடிடும். ஐயோ பார்த்துட்டான் மறுபடியும் பார்த்துட்டான். ஐயோ இவன் வேற ஒரு தொல்லை பிடிச்சுன்னுக்கிறான். அவன் அங்கேயே இருக்கட்டும். நம்ம இந்த பக்கமாக போவோம். கதை சாத்தியாங்குது. அப்படியே ஓடி போய் கண்ணை எடுத்துன்னு வந்துடும். வர்றா ஓகே. ஃபஸ்ட்டு நான் கண்ணை எங்கே போட்டேன் அழிக்கிறோம். ஐயோ கண்ணை எங்கே போட்டேனே தெரில. இங்கடா போட்டேன் கண்ணு. இந்த இருக்கேன் கண்ணு. ஐயோயோ கிளவனே டான்ஸ் ஆடிக்கொண்டு இருக்கீங்களா? இந்த வாங்கிக்கோ. உன் டான்ஸ் ஸ்டெப்புக்காக தான்டா உன்னை போட்டேனே. சும்மா கூட விட்டு போயிருப்பேன். நீ ஆடினா பார்த்தியா ஒரு டான்ஸு. அங்கேயே நானே செத்துட்டேன்டா. இது ஒரு டான்ஸுன்னு வந்து ஆடினான். ஐயோ அவன் புருஷனை கொண்டான்னு வருவாள். வர ஃப்ளைட்டுக்கு ஏறின்னு போய் வச்சிரும். இங்கே வேறு அங்கே தூரமாத்தினேருந்து எடுக்கவே முடியல. கிளம்ப போகிறேன். இன்னும் ஒரே ஒரு பொருள் எடுத்து வந்தா நம்ம கீழே போட்டால. அதுக்கப்புறம் எனக்கு கீழெல்லாம் போயின்னு எல்லாத்தையும் தேடினேன். போயிட்டு டக்குன்னு எடுத்துன்னு வந்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பலாம்.
கிளவி. ஐயோ சத்தம் போட நானே மாட்டிக்கினேன் போலயே. ஐயோ விட்ருக்க கிளவி. கிளவியில் நீங்கள் பாட்டின்னு சொன்னால் விட்டா அடியில் வந்து ஒரு பொருள் இருக்குது. இந்த பொருளை தூக்கின்னு வந்துடும். ஓகே ஓடு 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 ஓடு. இந்த கிளம்பி வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. அதை காணும். ஐயோ இங்கே தான் ஆகிறா. ஐயோ ஓடு 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 ஓடு. விவகார தொல்லை கொடுக்குறா. இங்கே அழகணும் கிளவி கியா இருந்தால் ஒரு சத்தத்தை கொடு. இருக்காரான். இப்போ பொறியமாக நம்ம எஞ்சி போகலாம். அது கிளவி போட்டுக்குள்ளார டைமே ஆகிடுச்சு நம்மளுக்கு. போயிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் பார்க்குறேன். இங்கே பாருங்க ட்ராப்பை வர போட்டு வச்சுட்டு போயிடா. எறி ஒன்று லாஸ்ட்டாக போகும்போது சுட்டு போகிறேன். கடுப்பேத்துற நீ வர. ஐயோ அதான் சொன்னலாம் கேட்டிருக்காரு. இதுக்கப்புறம் நான் என் கீழே வர போகிறேன். நான் மேலேயே தங்கிக்கிறேம்மா. விட்டுருமா என்ன வேற தோடல பிடிச்சவ. இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்து. மிஸ் ஆயிடுச்சு. இல்லை மிஸ் ஆகலை. கூட மிஸ் ஆயிடுச்சோன்னு நினச்சி பயன்ட்டேன். என்னடா இது? ஐயோ வேற இது உள்ள என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். யாரா தம்பி? யாரா நீ? நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? இதுதான் எனக்கு கடுப்பே ஏற்றிடுச்சு. சொல்கிறேன் மேலேயே பட மாட்டேது. எத்தனை வாடி சொல்கிறது நானும்? எல்லாம் ஒரு அளவுக்குறேன். அதோட பார்த்து சுட்டே முடிச்சாச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு இதே பண்ண கண்ணு நம்மளுக்கு தேவையில்ல. அரசாணை கிளம்பணும் சுட்டு போடலான்னு பார்த்தேன். பாவனும் உயிர் பிச்சை போடலான்னு போட்டேன். எனக்கே ஒரு லைவ் தான் அடிச்சு சாவடிச்சிட்டாலாம். அவ்வளோதான். இதில் வச்சுட்டு போகணும். இல்லைனா அது கீழே வந்து நம்ம மாட்டிப்போம். அதுக்கப்புறம் நான் கிளம்புவேன். ஐசியோன்னு போட்டு அண்டலே அடிப்பா. இந்த டேப் எடுத்து போயிடுவோம். ஹெலிகாப்டர் ரெக்கிக்கு டேப் போட்டுற முறை நம்புறான் போலயே. போகிற வழியை டேப்பு பிச்சுச்சுன்னா நம்ம சோழியம் முடிஞ்சிடும். இதுக்கு ராணிக்கிட்டேண்டா கூட பரவாயில்ல போலயே. இந்த பெட்ரோல் ஏற்ற மாதிரி ஊட்டும். கொஞ்சமாகவே ஊற்றிக்கலாமா? ஆனாப்பா போகும்போது டக்குன்னு பெட்ரோல் கேலையாகி கீழே கிராஷ் ஆகி நம்ம மேலே போய் அவ்வளோதான். அவ்வளோதான் கிளம்ப வந்துட்டான். இது ஹெலிகாப்டர் கீ மாதிரி இல்லை. நம்ம கூட அந்த சரி சொல்ல மாந்துட்டேன். விட்ருங்க. அவ்வளோதான் கேமே முடிச்சாச்சு நம்ம. அதான் அந்த டம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை அது கூட திருப்பி விடுவோமே அது மாதிரி இருக்குது சாவி. அவ்வளோதான் கேமே முடிச்சாச்சு நம்ம. வெற்றிகரமாக கேமை முடிச்சு விட்டோம். ஆஹா ஓகே கிராணி 3ல் சந்திக்கிறோமா? இந்த ஏண்ட். ஆஹா ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இது மாதிரி கிரானைட் ட்ரீயை போடலாம். இதுக்கு சப்ஸ்கிரைப் அதிகமாக வந்துச்சுன்னா இல்லை லைக் வந்துச்சுன்னா